Janaki. ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த மேடம் ஜூஸ். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த கார்டன் வந்து நாங்கள் வெறும் புல்லை மட்டும் கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் இவ்வளோ நாள் இருந்தோம். லேண்ட் மூவர் மட்டும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வச்சு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம், நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்போட நேம் வந்து ரேஞ்ச். இந்த கார்டனிங் பண்ணுறதுக்கு வந்து பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. இந்த லேண்ட் மூவர் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருந்தது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்லாம் போய் நம்ம வாங்கலாம், கடையில் போயிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம இப்போ வாங்கிட்டோன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம இங்கே வச்சுக்க போகிறோம். அதை வச்சு நம்ம ஃப்யூச்சர்லேயும் நம்மளோட பராமரிப்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலோவின்லாம் இப்போ போகுது. ஸோ இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க ஹாலோவினோட செலிப்ரேஷனை. இந்த கடையில் வந்து நிறையா ஹோம் டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். ஆனால் நம்ம வந்தது வந்து பிளான்ஸ் வாங்குறதுக்கு தான். இங்கே ரொம்ப அழகாக இருக்கும், ஹோம் டெக்கரேட்டிவ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் சும்மா பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது. 2 வாங்கணும், 2. இது கூட நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இது வாங்கிக்கவா? You can't, Tanzia. How can you pick the flowers here? Yeah, can I choose the flowers? Which Yeah. Daddy, can I choose the flowers? இது என்னதுங்க? Big balls. Solar Supreme big balls. I already got pink and red. இது யார் இருக்கா? தஞ்சை இந்த ஃபைலை மூவ் பண்ணு. ஷேரிங் ஹாயா சொல்லு. ஹாயா ஹாயா. மேஜிக் அம்மா. Yeah, so magic. ஸ்பின் விண்டில் ஸ்பின் ஆகும். இது எவ்வளோ பெரிய மரம் வளரும்? சின்னதாக வரும்னு நினைக்கிறேன். Buy some fruit பெருசாக வளர்ந்தோன்னா நம்ம எடுத்து வெளில வச்சுருவோம். seeds. வாங்கிக்க பாப்பா, சீட்ஸ் வாங்கிக்க. என்னம்மா The seeds. See? இது வாங்கணும் பாப்பா. பீன்ஸு, The seeds, ma. கேரட் சீட்ஸா? பீஸ். வாட்டர்மெலன் எடுப்போமா? வருதான்னு பாப்போம். Oh, let's get watermelon. வராதா? Wado. Amma, wado.
ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த புல்லெல்லாம் வளர்ந்துருச்சு, புல் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இப்போ இந்த லேண்ட் மூவர் வச்சு இந்த புல்லெல்லாம் சரிசமமாக கட் பண்ணி இந்த கார்டனை வந்து சரி செய்ய போகிறோம். இந்த கார்டனில் வந்து இது ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பிளேஸு. நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்கள் இல்லை, அடிக்கடி யூஸ் பண்ண தேவையில்லாத பொருளெல்லாம் இங்கே வச்சிடறோம். அப்பா இந்த புல்லெல்லாம் இவங்க எப்போ க்ளீன் பண்ணி எவ்வளோ வளர்ந்து போயிடுச்சு பாருங்கள். பக்காவாக பண்ணி தரேன் இந்த கார்டனுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இவங்களோட வேலை எப்படி இருக்குன்னு. நல்லா வேலை செய்வீங்களா? பார்ப்போம். காசு மட்டும் எப்படி வேலை செய்வீங்க? காசா? வேலையை முடிங்க, வேலையை பார்த்துட்டு தானே காசு கொடுக்க முடியும். ஒரு ரவுண்டு கூட ஆகலை, அதுக்குள்ளே மேடம்க்கு வந்து ரொம்ப தேர்ஸ்டி ஆயிடுச்சு. டயர்டாக இருக்குது, வெயில் ரொம்ப அடிக்குது இன்னைக்கு. ஃபுல்லாக பிடுங்கிட்டிங்களா? அது ரூட்லாம் எடுக்க முடியுமா? கார்டன் பார் எப்படி ஆயிடுச்சுன்னு இதில் வீடியோவை எடுத்துட்டு இருக்கேன். வேற எவ்வளோ குப்பை? சரி சரி பாரு, பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? இதான் ரொம்ப வால் பண்ணுது, இது ரொம்ப வால் பண்ணுது இது. அவ்வளோ புழு பூச்சில ஸோ நான் பார்த்த வரையும் இந்த மாதிரி சைடில் நிறைய ஒரு லைன் மாதிரி போட்டு ஒரு மார்க் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோட்டுக்கு இந்த சைடில் வந்து நம்ம செடி வளர்க்குறது எல்லாமே பண்ணலாம். ஸோ நேற்று வரையும் கார்டனில் இருக்க எல்லா புல்லும் வெட்டியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கோட அடுத்த பாட்டை பார்ப்போம். என் ஹஸ்பண்ட் வந்து பாவம் குளூரில் கார்டனை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப குளிராக இருக்கேன்னு சொல்லிட்டு சுக்கு மல்லி காஃபி கொடுக்கலான்ட்டு சுக்கு மல்லி மிளகு எல்லாம் போட்டு பண்ணிட்டேன். பனக்கல் கண்டு போட்டிருக்கேன், இப்போ போய் கொடுப்போம். ஏங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கார்டனை க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்காக விடிய விடிய உனக்காக பண்ணுவேன்னுலாம் பண்ண தேவையில்லை. ஆ அவ்வளோ பாசமாங்க? ஆ ஆறிடும்பா. குடிச்சு பார்த்து சொல்லுங்க என்னன்னு. போதும், இன்னைக்கு நாளைக்கு பண்ணிக்கலாம். அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. வேலை ஏங்க இந்த கல்லை எடுத்துட்டீங்க இங்கேருந்து? ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே பண்ணிட்டாங்க. இது ஏன் இந்த செடி பிக்கிறீங்களா ஃபுல்லுத்தையும்? ஆ இந்த சைடு கொஞ்சம் ரொம்ப இதாக இது பண்ணிட்டீங்க, அகலமாக இருக்கு. அந்த உட்டு போட்டதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே நார்மல் ஆகிடும். அப்படியா? செப்பரேஷன் போட்டதுக்கப்புறம் என்னமோ உட்டுன்றீங்க, அது என்னன்னு எனக்கு தெரில. இது என்னதுங்க? ஃபென்ஸா?
இதுவா? ஏன் அப்படி? இது வந்து என்னன்னு தெரியல, வெறும் உட்டு தான். உட்டா? இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இதை போட்டு தான் வச்சுக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வளரும். ஓ, நல்லா பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும். இதெல்லாம் எடுத்தாகணுமா? நான் எடுக்கணும், ட்ரை பண்ணுறேன். ஷாரிக், முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா கொத்தி விட்ருக்காங்க. புல் நிறையா வளர்ந்துருந்தது, அதெல்லாம் ரூட்டோட பேத்து எடுத்து என்ன ஷாரிக்? ஷாரிக், இது என்ன ட்ரீங்க? சரி, செரியா? Oma, this cherry tree. செம்மையா இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கு. என்ன இந்த ஒயிட் கலர்ல இருக்கு? ஆமா, it's still growing. It's still growing. அது apple tree. அங்கே ஏற்கனவே இப்படி தான் இருந்தது. டொமேட்டோ. இது வந்து செரி ட்ரீ நம்ம வாங்கி வச்சுருக்கோம் நம்ம கார்டனில் இங்கே பின்னாடி இங்கே வைக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இங்கே குழி பறிச்சிட்ருக்காங்க மண். இது அப்படியே அந்த மண்ணோடையே நம்ம அப்படியே தூக்கி அப்படியே வச்சிட வேண்டியதாங்க. நல்லா ஆழமாக குழி நோண்டிட்டு வேறு மண் போடணும் இல்லைங்க? மண்ணெல்லாம் பொறுத்தாங்க. இது வர்றதே வந்து இப்படி தான். இந்த மண்ணோட சேர்த்து வச்சிடணும். ட்ரீஸ் எந்த செடி வாங்கினாலுமே இந்த மாதிரி காம்போசிட் போட்டு கொடுத்துருவாங்க. ஓ, ஸோ இந்த பாஸ்கெட் வந்து அப்படியே நம்ம தூக்கிடலாம். ஓ, இது அப்படியே உள்ள நட்டு. ஒரு மரத்தை நட்டு வைக்கிறதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது, கை வலிக்குது, எல்லாம் பண்ணுது. விவசாயம் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை? அதை லைக் பண்ணி பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ஊர்லலாம் அதுக்கு மதிப்பே இல்லை. அதை ஃபில் பண்ணு, அந்த கேப்பில் இருக்க மண்ணை ஃபில் பண்ணு. இப்போ இந்த செரிக்கு எப்போங்க வரும் இந்த மரத்தில்? நெக்ஸ்ட் இயர் தான். இந்த வருஷம் சீசன் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் இயர் வரும். சீசன் முடிஞ்சது. ஏங்க இது என்ன ஆப்பிள்? ஆப்பிள்லேயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல? ஆமாம், அவன்கிட்ட கேட்டேன். ஆ, யூகேல ஆப்பிள் வெரைட்டி மோர் தென் 500 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இங்கே ஆப்பிள் ட்ரீ வச்சிட்டோம். ஆப்பிள் ட்ரீ வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு தஞ்சியாவோட ஆசை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கா. ஆப்பிள் சீடு வச்சுட்டு சொல்லிகிட்டே இருப்பா, ஆப்பிள் ட்ரீ வைக்கணும், ஆப்பிள் மரம் வரணும்னு. இப்போ நம்ம ஆப்பிள் ட்ரீயாகவே வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வீட் கண்ட்ரோல் ஷீட் வந்து ஃபஸ்ட்டு விரிக்க போகிறோம். இந்த ஷீட் எதுக்கு விரிக்கிறோன்னா, அன்வான்டாக தேவையில்லாத செடிங்கள்லாம் வளரும். இப்போ நம்ம ஒரு பிளான்ட் வைக்கிறோன்னா அதை சுற்றி தேவையில்லாத புல் வீட்ஸ்லாம் வளரும். அதுக்காக தான் இப்போ இந்த வீட் கண்ட்ரோல் ஷீட் விரிக்கிறோம். இது விரிச்சிட்டு இது மேலே இப்போ வந்து நம்ம உட் சிப்ஸ் வந்து போடுறோம். அது வந்து நம்ம இந்த ஷீட் மேலே உட் சிப்ஸ் போட்டுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல ஒரு பிளான்ட்டை வந்து வைக்கணுமோ அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி குழி பறித்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த உட் சிப்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 சாக் மாதிரி வாங்கினோம், பேக்கெட் பெருசு. அது பத்தலை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 போய் வாங்கிட்டு வந்தாங்க, இன்னொரு 3 சாக் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. இதில் நம்ம வந்து இங்கே பே பண்ணி வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் செக் பண்ணால் கூகுளே சும்மா சர்ச் பண்ணி பார்த்தோம், ஃப்ரீ உட் சிப்ஸ் இல்லைனா பார்க்குன்னு சொல்லி சர்ச் பண்ணால் ஃப்ரீயாகவே இங்கே லிவர்பூலில் இருக்குது. நிறைய இடத்துல நம்ம கேட்டோன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து தராங்க. ஆனால் ஒரு நிறையா கொடுக்குறாங்க, லோட் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க. எங்களுக்கு அவ்வளோ தேவைப்படல.
பிளான்ட் ஒன்று நடணும்னு வச்சுக்க, எங்கே பாரு பிளான்ட்டை நடணும் அப்படின்னா இது பண்ணிவிட்டு இது வரையும் கட் பண்ணிவிட்டு அந்த தோன்ற மிஷின் அந்த இது இருக்குல்ல எக்யூப்மெண்ட் வாங்கினோம் அதை வச்சு சுற்றி எடுத்துகிட்டு மண்ணை அதுலேருந்து எடுத்துகிட்டு வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி போட்டுருந்தது. ஓ இப்போ இந்த ரைட் சைடு கார்டனில் வந்து இந்த ரைட் சைடு நம்ம இப்போ என்ன வைக்க போகிறோம்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து தக்காளி செடி வச்சுருந்தோம் பாட்டில், அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த இடத்துல குழி தோண்டி நம்ம இங்கே வச்சிடுறோம் மண் போட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ வீட்டில் இருந்த பொட்டேட்டோ எடுத்து பொட்டேட்டோ பதியம் பண்ணி வைக்கிறோம். இங்கிட்டு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், அப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லி, ரெட் சில்லிஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம கார்டனில் வந்து உருளைக்கிழங்கு ஒரு சைடு போட்டு விடலான்ட்டு வீட்டில் வச்சுருப்போம்ல சமையலுக்கு, அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதில் இந்த வாங்கி ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுன்னா இந்த இப்படி கொஞ்சம் முள் மாதிரி இப்படி வரும்ல, அந்த உருளைக்கிழங்கா பார்த்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பதியம் பண்ணி வச்சோன்னா உருளைக்கிழங்கு வந்துடும். சிசர் வச்சு கட் பண்ணால் வரமாட்டேங்குது சரியா, ஸோ நம்ம இந்த பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே வராது, அதுலேயே நல்லா அழுத்து காலை வச்சு அழுத்தேன். இப்போ திருப்பு ஷாரிக் பால் எடு, டேக் த பால். இதுவும் அதே மாதிரி தானே. ட்ரை பிளான்ட் போடக்கூடாதா? தேவைப்படாது, போடுறாங்க போடு சும்மா. இப்போ இது மேலே அந்த ஷீட் மேலே ஃபுல்லாக அந்த உட் சிப்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இங்கே என்ன மேடாக இருக்குது, கல் இருக்குது அடியில். இப்போ நம்ம அங்கே ஜாஸ்மின் வைக்க போகிறோம். இங்கே 2 பிளான்ட் வச்சே எனக்கு நாக்கு தள்ளி போச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. நம்ம ஊர் விவசாயிங்கெல்லாம் எவ்வளோ உழைக்கிறாங்க நம்ம ஒரு வாய் சோறு சாப்பிட்றதுக்கு. அவங்களெல்லாம் மதிக்கணும். எங்க ரொம்ப ஒட்டி வைக்காதீங்க, கொஞ்சம் இங்கிட்டு முன்னாடி வைங்க. இது என்ன புது பிளான்ட்டா? நம்ம எல்லா பிளான்ஸும் மோஸ்ட்டாக நிறையா பிளான்ஸ் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். போஸ்ட்டில் தான் வந்தது. இதுவும் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு போஸ்ட்டில். வாழை மரம் காமிங்க, வாழை மரத்தை. என்னங்க இவ்வளோ சின்னதாக இருக்குது? வாழைக்கண்ணா அது? எல்லாம் வருமா இங்கே வரணும். யூகேல மோஸ்ட்டாக வாழை மரம் வந்து வின்டரில் வந்து செத்துருன்னாங்க. ஸோ வின்டரில் என்ன பண்ணால் இது வளர்ந்த உடனே கட் பண்ணிவிட்டு பபுள் ட்ராப் போட்டுருணும். இப்போ நம்ம இங்கே எத்தனை பிளான்ட்டுங்க வைக்க போகிறோம்? ஒரு சின்ன தொட்டி அளவுக்கு. இது என்ன மண், எதுக்கு இதை ஓப்பன் பண்ணுறீங்க? மல்டி பர்பஸ் காம்போஸ்ட், பீட் ஃப்ரீ. இந்த மண் போட்டால் தான் ஃப்ளவர்ஸ்லாம் வருமா? ஆமாம். பிங்க் வை, டேடி கையில் வச்சிருக்காங்க பாரு. தமிழில் பேசு. எனக்கு I don't know how to take this out. தமிழில் பேசு. எனக்கு தெரியல how to இல்லை, எனக்கு இதை வெளியில் எடுக்க தெரியல. எனக்கு இது வெளியில வச்சு தெரியாது. அப்படியா? சரி, நீங்க வந்து வை வா.
அப்படி மாறிடும். கார்டன் லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து வெளியில் கொடுத்து பண்ணலான்னு பார்த்தோம். அதிக ப்ரைஸ் சொன்னாங்க வெளியில். ஸோ நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து கார்டன் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே இந்த கார்டன் வந்து நாங்கள் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, பிடிச்சிருக்கு. உங்கள் வீட்டு கார்டன்லேயும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த கார்டன் வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவரை கொண்டு போய் கார்டன்ல நிப்பாட்டிடலாமா? யூ வாண்ட் திஸ் ஒன்? இருமுனாலே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, அடிச்சிருவாங்க போல. அது எதுக்கு? அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம். ஈயெல்லாம் நம்ம வேற இடத்துலயே அடிச்சுக்கலாம். கிறிஸ்மஸ்க்கும் இப்போவே வந்துருச்சு பாருங்க. அந்த கட் பண்ணுற பிளேடு இருந்தால் அந்த மாதிரி கத்தி மாதிரி இருக்குமே, அதை வச்சு கட் பண்ணலாம்ல. என்ன தாங்க முடியலை. செவரை பெயிண்ட் அடிக்கணுங்க. ஏதோ உள்ளுக்குள்ளே போகிற கனெக்ஷனை உடச்சி விட்டேன். சீரியஸாவா? என்ன கனெக்ஷன் தெரியல. இந்த குழி ஓகேவா? பார்த்து பார்த்து கீழே வந்துடாத. எங்க அங்க ஒரு புழு இருக்கு, அதை கொன்றாதீங்க. டர்ன் பண்ணு. வாழை மரமா? வாழை வாழை மரம். எனக்கு சொல்ல தெரியும். சொல்லு. வாழை மரம். வாழை வாழை வாழை. மனதில் உள்ள காயம் அனைத்தும் மறைந்துவிடும். உங்களுக்கு தெரியுமாங்க, நான் கவிதையெல்லாம் எழுதுவேன். ஐயோ, அந்த டேகை பிச்சுட்டு வேலை செய்யுங்க. டேகை கட் பண்ணிட்டு எடுக்கலாம்ல. டேகோட தான் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்களா? ஓ சரி சரி, நல்ல ஐடியா. இது ஃபுல்லாக இப்போ தான் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோன்னா நம்ம பிளான்ஸ் மட்டும் தெரியும், கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்கும். 2 செடி வச்சது நான் தண்ணி தாங்க அடிக்குது.